குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். வாங்க டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நிஃப்டி வியூவை பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் டவுனு. மார்க்கெட் ஃபுல்லாக செல்லர்ஸ் கண்ட்ரோலு. ஆனால் ஃபுல்லாக செல்லர்ஸ் கண்ட்ரோல் சொல்ல முடியாது. மார்க்கெட் ஓப்பன் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clockலேருந்து 3 மணிக்கு கன்சல்டேஷனில் போச்சு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஒரு பெரிய செல் ஆஃப் 150 பாயிண்ட் கரெக்ட் 5 மினிட்ஸில். இது நிறைய பேருக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா எம்எஸ்சிஐ ரீபேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் ரீபேலன்சிங் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதை அதோட இம்பேக்ட் தான் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் இருக்கும். இன்றைக்கி மார்னிங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதோட இம்பேக்ட் தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். பட் ஆனால் 25,200 கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. அது ரொம்ப ஒரியாக தான் இருக்குது. நம்ம நேற்றுக்கே சொன்னோம் 25,320 ஜனவரியோட க்ளோசிங், அது கீழே வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம். பட் இன்னைக்கு 25,200 கீழே க்ளோசிங் வச்சிருக்கு. ரொம்ப ஒரியாக தான் இருக்குது மார்க்கெட். சரி, முதல்ல இன்றைக்கி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நாளை இது பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டில் உங்களுக்கு செல்லிங் கேண்டில் இருக்குது. சப்போர்ட்டில் செல்லிங் கேண்டில் தான் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே செல்லர் ஸ்ட்ராங்கு கிடையாது, பையர் தான் ஸ்ட்ராங்கு. ஆனால் நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் வந்ததுன்னா தெரியுமா, இந்த செல்லரை வின் பண்ணும்போது நாம் ஒரு பையிங் கேண்டில் வந்துன்னா இங்கே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து இதை தாண்டி பையிங் கேண்டில் வரலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரொம்ப வீக் பையர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது நேத்தி டே லோ, இது டெய்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட லெவல். ஸோ அதை உடச்சி திருப்பி கீழே டவுன் வச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம புட் சைட் போகலாம். நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்கோம். மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் என்ன, கேப் அப் ஆனால் என்னன்னு. அந்த மாதிரி கேப் டவுன் ஆகி மார்க்கெட் சப்போர்ட்டில் இருந்தால் கண்டிஷனில் போட்டிருக்கோம். கேண்டில் பிரேக் டவுன் ஆகி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம புட் சைட் போகலான்னு. அதே மாதிரி பிரேக் டவுன் ஆகி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து கீழே க்ளோஸ் வச்சுட்டு, ஸோ இதான் நம்ம ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு இதான். அதுதான் கடைசியில் ரீச் ஆச்சு. பட் இவ்வளோ ஒருத்தரும் நம்ம வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். இங்கேயே நம்ம கண்டிப்பாக ஒரு 25 பாயிண்ட் கிடச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கன்சால்டேஷன், ஸோ கண்டிப்பாக வெளில வந்திருப்போம். இதெல்லாம் நோ ட்ரேட் ஜோன் தான். மார்னிங்கே போட்டுச்சுன்னு நோ ட்ரேட் ஜோன் தான். ஸோ இந்த நம்மளோட கேப் அப் கேப் டவுன் அந்த கான்செப்ட் படி இன்றைக்கி நம்ம கரெக்டாக இந்த கேண்டில் முடிஞ்சோம். இந்த எண்ட்ல என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே டார்கெட் இதான். பட் ஆனால் இங்கேயே நமக்கு ஒரு 20 பாயிண்ட் அதுக்கப்புறம் மேலே மார்க்கெட் கீழே வரதுனால நம்ம ப்ரீமியம் மெல்ட்டிங் அவாய்ட் பண்ணிவிட்டு வெளில வந்துருப்போம். எப்பயுமே ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம வெளியில் வந்துடணும். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையிங்கில் இருக்கோம், ப்ரீமியம் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஆப்ஷன் டிக்கே இருக்குது, தீட்டா டிக்கே இருக்குது. அதனால் நாம் எதிர்பார்த்த மூவ்மெண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும். ஆப்ஷன் பையிங்னாலே டைரக்ஷன் மூவ்மெண்ட் இருக்கணும், அதுவும் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ இதுவரையும் ஃபாஸ்ட்டாக வந்தது. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் இல்லைன்னும் போது நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, வெளில வந்துடணும். இப்போ இந்த கேண்டில் பார்த்து நிறைய பேர் பயந்து வெளில வந்திருப்பாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, வரவே இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் நம்ம ஸ்டாப் லாஸ் இதான், இந்த சப்போர்ட்டுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான். ஸோ இது கண்டிப்பாக இவ்வளோ தூரம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், ட்ராப்பாக இருக்கும். அதனால் பயப்படக்கூடாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கும். இன்னும் ஒரு 10 பாயிண்ட் போதும்னு நினச்சிருக்கும். இந்த விக்கெட்டுக்கு போய் 10 பாயிண்ட் வந்துருக்கும், வெளில வந்துருக்கலாம். ஸோ இது ஒன்று தான் இன்றைக்கி என்ட்ரி. இந்த என்ட்ரி யாராலையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது 5 நிமிஷத்தில் வந்தது. இவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆன அப்புறம் நாங்கள் கூட எதிர்பார்த்தோம் மார்க்கெட் 320 போய் முடிஞ்சிடும் போல் இருக்கே, பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம். கரெக்டாக அடிச்சிட்டாங்க. இது எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எம்எஸ்சிஐ ரீபேலன்சிங் சொல்லுவாங்க, அதோட இம்பேக்ட் தான் இருக்கும். பட் இவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கல. பொதுவாக இந்த ரீபேலன்சிங் கடைசி ஹாஃப் அன் ஹவர் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுவாக தான் இருக்கலாம். இப்போ நாளைக்கு என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்குன்னா மண்டே தான். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் கீழே வந்தது. இது பேங்க் நிஃப்டியில் கீழே வந்திருக்கு, கோல்டில் வந்திருக்கு, சாரி கோல்டு இல்லை, மிட் கேப்பில் வந்திருக்கு, ஸ்மால் கேப்பில் வந்திருக்கு, எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதனால் எல்லா கேண்டிலுமே உங்களுக்கு நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் நிஃப்டியாக இருக்கட்டும். ஸ்டாக்ஸ் எல்லாம் கமாடிட்டிஸ்லாம் பாசிட்டிவ் இருக்குது. பார்த்தீங்கன்னா கோல்டு 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சில்வர் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் காரணம் அப்படின்னா உங்களுக்கு
குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஃபுல் டென்ஷனில் இருக்குது. அந்த வார் ஈரான் வர்ஸ் அமெரிக்கா வார் எப்போ வேணால் வரும், ஆல்மோஸ்ட் வெடிஞ்சு வந்துடுது வரல அப்படின்னு நிறைய நியூஸ் மாற்றி மாற்றி வருது. அதனால் உங்களுக்கு மார்க்கெட் பேனிக்காக இருக்குது, மார்க்கெட் ஃபியரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஜிடிபி டேட்டா வந்திருக்கு லாஸ்ட் குவார்ட்டருக்கு, அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நிஃப்டி அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து சாரி இந்தியா பிக்ஸ் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டாலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிகிற வரைக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 91 போயிட்டு இப்போ திருப்பி கொஞ்சம் கீழே இருந்துட்டு. ஸோ இதுவும் வந்து அலாமிங்காக தான் இருக்குது உங்களுக்கு. அடுத்து வந்து இப்போ நம்ம ஓஐ பார்ப்போம். ஓஐ லெவலை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,000 தான் சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 25,300 இருக்குது. மண்டே டியூஸ்டே 2 நாள் தான் இருக்குது மார்க்கெட்டு. டியூஸ்டே ஐ திங்க் ஓலின்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பார்த்துக்கோங்க. ஸோ டியூஸ்டே ஓலியாக இருந்தால் மண்டேவே எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ 2ஆம் தேதி எக்ஸ்பைரி நினைக்கிறேன். ஆமாம் 2ஆம் தேதி எக்ஸ்பைரி அப்படின்னா மண்டே எக்ஸ்பைரி, டியூஸ்டே லீவு. ஸோ மண்டே மார்க்கெட் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஒய்ஐ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பெரிய கால் சைட் பெருசாக இல்லை. நேற்றுக்கே நம்ம மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம் புட் சைட் ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நாளைக்கு என்ன ட்ரேட் எடுக்கலான்றதை பார்ப்போம். நேற்றுக்கு மார்க்கெட் நம்ம ஈவினிங் மார்க்கெட் ரிவ்யூ ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து நேற்றுக்கு வந்து இங்கே முடிஞ்சது. இந்த 25,650க்கு மேலே போனா அப்படி தான் நம்ம கால் சைட் போகணும், அது வரையும் புட் சைட் தான் போகணும். இந்த எனி சுச்சுவேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். வீடியோ சரியாக பார்க்காதவங்க திருப்பி போய் பாருங்க. ஏன்னா மார்க்கெட் ஃபேராக இருக்குது, அதே தான் இப்பயும் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து அட்லீஸ்ட் 25,500 இந்த 1 hour சப்போர்ட் தாண்டி வருதான்னு பார்ப்போம். அதையும் வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் செல் சைட். ஆனால் செல்லிங் ஆன் ரைஸ் அந்த கான்செப்ட்லேயே ஒர்க் பண்ணணும். முதல்ல இந்த 25,200 சப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணணும். அப்படியே வந்தாலும் 25,500 மேலே வரணும் மார்க்கெட். அது வரையும் நம்ம வில் ஃபோக்கஸ் ஆன் செல் ஆன் ரைஸ். ஏன்னா இப்போ நமக்கு வந்து டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு, 25,200 கீழே வந்திருக்கு. அடுத்து வந்து ஃபண்டமெண்டலும் ஸ்ட்ராங், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் டென்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம கால் சைடு இப்போ அவாய்ட் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கீழே வந்தது, நமக்கு ஏற்கனவே ஒரு கேப் விட்டு வச்சுருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த யூஎஸ் ரேட் வரும்போது ஒரு 1,200 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா. பிப்ரவரி 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதி இங்கே ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். ஐ மீன் மேலே 1,200 ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் கீழே வந்தது. ஸோ இந்த கேப் வந்து மார்க்கெட் வந்து இப்போ தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த கேப் ஏரியா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 25,150 இங்கே மார்க்கெட் முடிஞ்சது 25,892. ஸோ இந்த கேப் இருக்குது. ஒருவேளை மண்டே மார்னிங் ஒரு சின்ன கேப் டவுன் ஆகி இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். இல்லை அப்படியே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த கேப்பை டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகலாம். பட் எதுவும் ப்ராபபிலிட்டி தான், ஷூடு சான்ஸ் கிடையாது. ஸோ இந்த மைண்டை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரம் வந்து நம்ம மந்த்லியில ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் சப்போர்ட்டிவ் செஷன்ஸே எடுத்துருவோம், எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிப்ரவரி மந்த்து, ஜனவரி மந்த்து. ஜனவரி க்ளோஸ் வந்து 25,320. பிப்ரவரி வந்து கிட்டத்தட்ட அதோட கம்மியாக 178 க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதோட கம்மியாக வந்துருக்கு மந்த் வைஸில். அடுத்து வீக் வைஸில் பார்த்தீங்கன்னா வீக் வைஸில் பார்க்கும்போது மார்க்கெட் அங்கேயே வந்துட்டுருக்கு. இதில் பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ மார்க்கெட் இப்படி வந்துட்டுருக்கு. ஸோ இதை வராமல் இருக்கட்டும். கீழே வந்துன்னா 24,776 வரையும் வந்துடும். அப்படி வீக்லி வைஸ் பார்க்கும்போது நம்ம வந்து டே வைஸ் பார்ப்போம். டே வைஸும் கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் சப்போர்ட் பாருங்கள், லெவல்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம லெவல்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த கேப் ஏரியா ஃபில்அப் பண்ணியாச்சுன்னா அங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட். இதை உடச்சுன்னா கீழே தான் நமக்கு 1 ஹவரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 1 ஹவரில் மார்க்கெட் கீழே வந்துட்டே இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ மண்டே என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா, அன்லஸ் நமக்கு ஃபண்டமெண்டலாக ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சிது, யூஎஸ் ட்ரேட் டீல் சைன் ஆகிடுது, இல்லை வாரில் வந்து ஒரு சீஸ்ஃபயர், அந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ள நான் பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சுன்னா வண்டி நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து நம்ம வந்து புட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும், செல் ஆன் ரிங்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த 25,200 தாண்டணும் மார்க்கெட்டு, சஸ்டெயின் ஆனோம்,
அதுக்கப்புறம் 25 மேலே வந்த அப்புறம் நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். மோரோவர் டியூஸ்டே வந்து ஹாலிடே. ஸோ மண்டே எக்ஸ்பிரி டே. ஸோ இவ்வளோ அட்டகாசம் இருக்கிறனால புட் சைடே ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ புட் சைடில் லெவல்ஸில் ட்ரேட் எடுப்போம். இன் பிட்வீன் சப்போஸ் இந்த மாதிரி நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மேலே போனதுக்கப்புறம் ஷார்ட் அடித்து கீழே வைப்போம். அதனால் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஒன்லி ரீட்ரேஸ்மெண்ட் ரெடி தான் கிடைக்கும். சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி மேலே வந்து அந்த இடத்துல ஷார்ட் அடித்து கீழே வைக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். ஸோ மண்டேயை பொறுத்த வரையும் நம்ம ஒன்லி புட் சைட் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அன்லஸ் ஃபண்டமெண்டலாக நமக்கு ஏதாவது ஸ்ட்ராங்காக பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சா ஒண்டி தான் கால் சைடை பார்க்கலாம். அதர்வைஸ் நம்ம வெயிட் பண்ணி ஒரு ½ hour சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் வேணால் நம்ம கால் சைடை பற்றி யோசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கேப் அப், கேப் டவுன் அண்டு ஃப்ளாட் ஓப்பனிங். அதை பாருங்கள். அதை பார்த்தா கண்டிப்பாக நம்ம 920 கேண்டியில் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் முடிஞ்சோடனே கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட் எடுக்கலாம். நானும் டெய்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கும் அதே தான் சொன்னேன். ஸோ அதே சமயத்தில் எல்லா நாளும் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. 20 நாள் எடுக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம ஓவரால் நம்மளோட பீரியடில் வந்து இப்போ பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் ஒரு 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ரேலியை கேப்சர் பண்ணுறதை பார்ப்போம். ஐ திங்க் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து அப்டேட்டில் இருக்கும். கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.